ஸோ இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ் வருமோ அந்த இடத்துலலாம் ஹே, ஹே, ஹோ ஹிந்தியில் வரும் அப்படின்னா போன வீடியோவில் சொன்னேன். பட் ஆனால் இங்கிலீஷில் எவ்வளவோ சென்டென்ஸ் இருக்குது, எவ்வளவோ சென்டென்ஸில் இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ்லாம் வருது. ஸோ நம்ம இந்த ஹே, ஹே, ஹோ வந்து கண்ணாப்பின்னான்னு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் சொல்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து ஒரு சிங்குலர் சென்டென்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் திஸ், இது என்னது அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சென்டென்ஸ். ஒரே ஒரு பொருளை மீன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிங்குலர் சென்டென்ஸ்க்குலாம் நீங்கள் ஹே இல்லைனா ஹே வந்து யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வாட் இஸ் திஸ் நம்ம சொல்கிறதுக்கு ஏ கியா ஹே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சன், நீங்க எதிரில் இருக்கிறவங்க வந்து பேச போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹோ வந்து யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ ஆர் யூ, யார் நீங்க அப்படின்னு நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை பத்தி நம்ம கேட்கிறோம். அதுக்கு வந்து ஆப் கோன் ஹோ, ஆப் கோன் ஹோ அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்ட பேசுறதுனால ஹோங்கிற வார்த்தையோட என் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ரூல்ஸ் ஹிந்திலையும் இருக்கு. அது எல்லாத்தையும் கத்துக்கிறோம், தட்டி தூக்குறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்க. பாய். அடுத்த லெசனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.